Hey, good evening, students. எப்படி இருக்கீங்க? 7th standard first termல almost like a 1 month இன்னைக்கோட முடிய போகுது. கரெக்டடா? Today is the last day of this month. சரி. So, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய விஷயங்களும் புதுசா படிக்க ஆரம்பிச்சிடணும்ல? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. சரி. இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, term 1ல first unit என்ன? purpose question என்னது ஹெட்டிங் எழுதல. யாராவது சொல்றீங்களா? எண்ணியல். சோ எண்ணியல்ல இப்ப நம்ம எந்த இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா முழுக்கள். சோ இப்ப முழுக்கல்ல எந்தெந்த இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதுதான் அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன். ஸோ அடிஷன் பத்தி பார்த்தாச்சு, சப்ராக்ஷன் பத்தியும் மோர் தென் 2/3 பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம புதுசா ஒண்ணு படிக்க போறோமே, அதுக்கு பேர் என்னன்னா மல்டிப்ளிகேஷன்ல முழுக்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், பண்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரியாம்மா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம போன கிளாஸ்ல என்ன படிச்சோன்றதுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு அண்ட் தென் இன்னைக்கு நம்ம சம் கொள்ள போலாம். சரி குட்டஸ், இப்ப எக்ஸசைஸ் 1.2ல சரியா, எக்ஸசைஸ் 1.2ல ஒரு சில சம்ஸ்க்கு சம் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -44 பிளஸ் பாக்ஸ், அங்க டேஷ்னு கொடுத்துருக்காங்க, நான் பாக்ஸ் போட்டிருக்கேன், -88. சரியாம்மா? இந்த பாக்ஸ்ன்ற இடத்துல ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. -44 எந்த வேல்யூவை ஆட் பண்ணா what should be added with -44 to get it as what it is ma -88. அப்ப தெரியாத வேல்யூவை என்னன்னு சொல்லி செய்யலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப we need to find the value of x. அப்ப x அப்படியே வச்சுக்கோங்க, -88. ஏன்னா இந்த பக்கம் ஒரு முழுக்கள், இந்த பக்கம் ஒரு முழுக்கள் இருக்கு. அப்ப ரெண்டு முழுக்களையும் ஒரே டைரக்ஷன்ல கொண்டு வந்தாதானே நம்ம சம் செய்யறது ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர்ல தான் சொல்லணும். சோ அந்த ட்ரையல் அண்ட் எரர்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், 2ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 5 வரும்னா இமீடியட்டா நீங்க சொல்லிடுறீங்க, டீச்சர் 2 + 3னா தான் 5 வரும். ஓகே. இப்ப 1ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா 5 வரும்? எனக்கு ஆன்சர் 5 தான், பட் 1ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும்னா 4ன்னு சொல்லிடுவீங்க. இப்ப சிங்கிள் டிஜிட்னா தப்பு பண்ண மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா ஒரே சைன் தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப ஈஸியா செஞ்சிருவோம். இப்ப 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பரு யார் மோர் தென் 1 டிஜிட் நம்பர்ல எப்படி செய்யணும்? டிஃபரண்ட் சைன் இல்ல சேம் சைன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப இந்த மெத்தட் தான் பெஸ்டான மெத்தட். ஓகேவா குட்டஸ்? சம் செய்யலாமா? ஜெஸ். சரி, அப்ப -88 வந்து அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு, நான் எதுவுமே மாத்தல. சரி, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க குட்டஸ்? முழுக்கள்னு சொல்றோம்ல, இண்டிஜர்ஸ். இத ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணா வாட் இட் பிகம்ஸ்? பிளஸ். ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்க, -88 + 44. இந்த ரெண்டு நம்பரும் ஒரே சைன்ல இருக்கா இல்ல வேற வேற சைனா? If two numbers have the different sign, what you are supposed to do it? என்ன செய்யணும்? வேறு வேறு அப்படினால என்ன மீனிங்? டிஃபரண்ட். அப்ப சப்ராக்ட் பண்ணணும். சோ 88ல 44 சப்ராக்ட் பண்ணுங்க. சரியா? 88ல 44 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? இது கஷ்டமான விஷயமா ஈஸியான நம்பரா? நீங்களே சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டமே கிடையாது. சரி, 44 போட்டதோட சம் முடிஞ்சா? எஸ். கரெக்டா? கிடையாது, கவனம். ஏன்னா இந்த ரெண்டு நம்பரும் சேம் சைன்ல இருக்கு, அது டிஃபரண்ட் சைனாமா? டிஃபரண்ட் சைனா வாட் யூ ஆர் சப்போஸ் டு டு இட்? வி ஹேவ் டு சப்ட்ராக்ட். ஓகே, சரி, அண்ட் புட் தி கிரேட்டர் நம்பர் சைன். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு குறியும் வேற வேற சைன்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இதோட பெரிய நம்பர் குறி என்னவோ அதைதான் இங்க போடணும். குறினா இங்க சைனு. சரியா குட்டஸ்? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரியுதா? இதை எப்படி சப்ராக்ட் பண்ணியும் இப்படி போடலாம், இல்ல இந்த இடத்துல மைனஸ் போட்டு நான் இங்க பிளஸ் பண்ணிக்கிறேனாலும் அதே மீனிங் தான். சோ இது செஞ்சாலே தி பெஸ்டா இருக்கும். சரியாம்மா? இந்த இடத்துல -44ன்னு சொல்லி போடணும். ஓகே, சோ வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்? -44. ஓகேவா? கரெக்டா? சரி, இப்ப இது மாதிரி இன்னொரு சம் செய்யலாமா? செகண்ட் சம் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்க பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்த இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கேன். சோ அந்த இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் போடணும். -75 = -45. சோ போன சம் எப்படி செஞ்சோமோ அதே கண்டிஷன் தான் குட்டஸ்.
இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸோன்ற ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு முழுக்கள் இருக்கு, லெஃப்ட் சைடு ஒரு முழுக்கள் இருக்கு, ரைட் சைடு ஒரு முழுக்கள் இருக்கு. தட் இஸ் நம்பர் ஆஃப் ஒரே சைடு கம்பைன் பண்ணாதானே நம்மளால சம் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? இப்ப அப்படிதானே போன சம் செஞ்சோம். அப்ப எக்ஸ். So we need to find the value of x. Now let it be considered as the same direction. ஆன்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸுக்கு பக்கத்துல பிளஸ்ன்னு ஒரு குறி இருக்கான்றத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. So what is the sign of the variable x அப்படின்றது இப்ப மைனஸா இருந்தா அதுக்கும் அடுத்த கண்டிஷன் என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியும். சரிடா, இப்ப -45 is there in the right hand side as it is. சரிம்மா, -75 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணா என்ன குட்டஸ் வரும்? பிளஸ்ஸா மாறிடுமா? குறி மாறும்ல. ஓகே, எதிர்பதமா மாறும். இப்ப நீங்களே சொல்லுங்க டீச்சர், இதெல்லாம் நான் எப்படி சொல்றது, ரஃப் காலம்ல செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒண்ணு சொல்றேனே. 75 சாக்லேட்ஸ் நான் வச்சிருக்கேன் குட்டஸ். சரியா? நம்ம எப்பயுமே நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லயோ இல்ல பாக்கெட் மணிலயோ எதுலயுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், தப்பே விட மாட்டோம். ஏன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஏன்னா நம்மளோடதுன்னு சொல்லி தானே. சரி, இப்ப 75 சாக்லேட்ஸ்ல நான் உங்களுக்கு 45 சாக்லேட்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப ரிமைனிங் என்கிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் குட்டஸ் இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமானதா? டக்குன்னு சொல்லிருவீங்கல்ல. ஆன்சர் என்னது? 30 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரி, பிளஸ் 30யா மைனஸ் 30யா? கிரேட்டர் நம்பர் சைன் என்னவோ அந்த சைன் தான் இங்க நம்ம போடணும். சரியாடாமா? ஓகே, டன். நான் ஒரே ஒரு சம் இருக்கு இந்த சப்டிவிஷன்ல, அதையும் பண்ணிடலாம். சரியா? ஓகே, சரி. இப்ப என்ன செய்யணும்னா பாக்ஸ், சரியா, மைனஸ் உள்ள பிளஸ் is equal to -80. என்னப்பா இத்தனை பாக்ஸ், இத்தனை மைனஸ், இத்தனை பிளஸா? ஒண்ணுமே இல்ல குட்டஸ், ரொம்ப ஈஸி தான். சரியா? ஓகே, சோ இங்க எக்ஸ்ன்றத அப்படியே வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி கிளப் பண்ணிடுவோமா? சோ -80, இங்க +50ய இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிராக்கெட் கொடுத்ததோட ரீசன் என்ன குட்டஸ்? டக்குன்னு பார்த்தோன்னே +50 எங்கிட்டு நான் ஷிஃப்ட் பண்றேன் மைனஸ்ன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. சரிடாமா? So +50 என்ன செஞ்சுக்கணும், இங்க bracket கொடுத்தா what is the meaning of the bracket மா? multiplication. So plus into minus ரெண்டையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா -50. கவனமா செய்யணும், ஏன்னா இந்த இடத்துலதான் பிளஸ் அப்படியே மாத்திரம் டீச்சர்னு சொல்லி போட்டுறக்கூடாது. சரிடா? சோ இதை இங்க ஷிஃப்ட் பண்ணா -50. சரி, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் and then as usual procedure தான். So -80 will be there as it is in the right hand side. -50ய இங்கிட்ட ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், +15 சொல்லுவோம். ஸோ -80 ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கு. -50ய ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது +50. இப்ப வழக்கம் போல சொல்லுங்க, இதை ரஃப் கேல்குலேஷன்ல செய்யலாமா இல்ல நம்மளே மைண்ட் கேல்குலேஷன்ல பண்ணிடலாமா? எங்க சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட 80 சாக்லேட்ஸ் இருக்கு, அத 50 சாக்லேட்ஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏன் ரீசன்? டிஃபரன்ஸ் என்ன செய்யணும், we have to subtract it. அதனாலதான் அப்படி சொல்றேன். ஸோ 80 சாக்லேட்ஸ்ல 50 என்கிட்ட கொடுத்துட்டீங்கப்பா. ரிமைனிங் என்ன இருக்கும், 30 சாக்லேட்ஸ் இருக்கும். ரைட்டு, இந்த 30 சாக்லேட்ஸோட சைன் என்னவா இருக்கும்னா, இந்த ரெண்டுல எது பெரிய நம்பரோ அந்த கிரேட்டர் நம்பர் சைன் தான் இங்க போடணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னம்மா, -30. அப்ப இது நம்ம கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கலாமா? லைக் வைஸ் வெர்சா தானே. அதை கூட கூட சைமல்டேனியஸா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, -30 -50 is equal to என்ன வரும்? இதுதான் கொஸ்டின். சரியா? சோ என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோமா? ரெண்டு நம்பரும் ஒரே சைனா இருந்தா என்ன செய்யணும், ஆட் அண்ட் புட் த சேம் சைன் சொல்லி பார்த்திருக்கோம். சோ -30 -50, அப்ப ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அதே சைன் தான், தட் இஸ் அதே குறி போட்ட ஆன்சர் எனக்கு என்ன வரும், 80. சோ இங்கேயும் நான் கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. எஸ், ஐ டிட் இட் கரெக்ட்லின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா குட்டஸ்? புரியுதா உங்களுக்கு? ஓகே, டன். சரி, இப்ப இந்த எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் ரோமன் லெட்டர் பார்ப்போம். அந்த செகண்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு சொல்லி சொன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சில 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? ரைட். -675 minus of -400 is equal to -1075. 1075 மைனஸ் சைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ பிராக்கெட் கொடுத்தாலும் என்ன செய்யணும், கவனமா செய்யணுமா? டீச்சர் இங்க பிராக்கெட் கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு மைனஸ் சைனை ஹைலைட் பண்றதுக்காக தான் இங்க பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. சரியா?
சோ இதுக்கு முன்னாடி நம்பரோ சைனோ இருந்தாதான் நம்ம கவனமா செய்யணும். பட் இதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா முன்னாடி நம்பரோ சைனோ கிடையாது. சரியா குட்டஸ்? டீச்சர் இந்த நம்பர் 2 இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது பேரு கொஸ்டின் நம்பர். சரியா குட்டஸ்? சரி. சோ -675 நான் எழுதிட்டேன். அடுத்து என்னடாமா இருக்கும்? இது ரெண்டையும் பிராக்கெட்டுக்கு என்ன சொன்னோம்? மல்டிபிளிகேஷன் தானே சொன்னோம். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப என்ன வரும்? 400. கரெக்டா? ஓகே. அடுத்து என்ன செய்வோம்? இதுக்கப்புறம் சம் செய்யணுமா? பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம்ல. எங்க செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் ஒரே சைனா இருக்கா, வேற வேற சைனா இருக்கான்னு பார்த்த செகண்ட்லயே சொல்லிடலாம். வேற வேற சைனா கண்டிப்பா என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். அப்ப 675ல 400 சப்ராக்ட் பண்ணா கண்டிப்பா என்னதான் வரும்? லெஸ் தென் வேல்யூ தானே வரும். தட் இஸ் கம்மியான வேல்யூ. லெஸ் தென் 675 தானே வரும். which is nothing but 275 இல்ல 375 கூட யோசிச்சு சொல்லுங்க. ஓகே. அப்ப இந்த இடத்துல டீச்சர் இத்தனை கேல்குலேஷன் வேணுமானா இஸ் நாட் நீடட். நல்லா கவனிச்சு படிச்சாலே இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம்? அலர்ட் ஆயிக்கலாம். ஒவ்வொரு சம்மும் அப்படி புரிஞ்சு செய்யும் போது இப்ப இந்த சம்முக்கு இந்த ஸ்டெப்பே தேவை கிடையாது. ஏன்னா இங்கேயே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோமா, அது புரிஞ்சாலே இந்த ஸ்டெப் செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது ஆகும்ல. சோ அந்த மாதிரி டைமிங்க ஒவ்வொரு சம்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம் டைமிங்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரியா குட்டஸ்? சரி. நம்ம கொஸ்டின் என்ன? ட்ரூவா ஃபால்ஸா? சரியா தவறா? அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்குன்னா -275. பட் அவங்க கொடுத்தது என்னது? -1075. திஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா திஸ் இஸ் ஃபால்ஸ். அப்ப கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு. சரிடாமா? புரிஞ்சுச்சு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், தவறுன்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? டன். சரி. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போடலாமா? இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட போடலாமே. 15 மைனஸ் ஆஃப் -8க்கு -18க்கு 15 பிளஸ் 18ன்றது சமமானது. கரெக்டா இல்லையா? இப்பதான் இத படிச்சுக்கிட்டே இருக்கோம். சோ பிராக்கெட்னு சொல்லி கொடுத்திருக்க இடத்துல கவனிச்சு செய்யணும். இந்த கொடுத்திருக்க இந்த வேல்யூவ இப்படி கூட எழுதலாமா கேட்டிருக்காங்க. செக் பண்ணிடுவோமா? பாத்துருவோம். அப்ப 15 அப்படியே எழுதலாம். பிராக்கெட்னா என்ன சொன்னோம்? மல்டிபிளிகேஷன். சோ மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன குட்டஸ் வரும்? பிளஸ். அப்ப இது என்னவா ஆயிருச்சு? எஸ், 15 பிளஸ் 18 கூட எழுதலாம். அப்ப கொடுத்திருக்கிறது வந்து என்னதுன்னா சரியானது. சரி. சரியா? சோ இது மாதிரிதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸா செய்யணும். சரி குட்டஸ், இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லி தரேன். இப்ப போன சமயம் என்ன சொன்னோம் தெரியுமா? தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோமா? தப்புன்னு சொன்னோமா தவறுன்னு சொன்னோமா? குட்டஸ் ஜஸ்ட் இது பேசிக் தான். ஏன்னா மேக்ஸா டெய்லி சொல்லி தரோம்ல. ஒரு சின்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸேஷனுக்காக. தப்புக்கும் தவறுக்கும் என்ன குட்டஸ் வித்தியாசம்? யாராவது சொல்றீங்களா? டீச்சர் தப்பு பண்ணிட்டோம் டீச்சர். டீச்சர் தவறு செஞ்சுட்டோம் டீச்சர். அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரியா செய்வோம்? யோசிச்சு சொல்லுங்க. இதுதான் இன்னைக்குரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது? இது ஜிகே கொஸ்டின் நம்ம கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட தாய்மொழி என்னதுடா? தமிழ்நாட்டுக்கு இங்க நம்ம தமிழ்ல தான் நான் பேசுறோம். அப்ப தப்புன்ற வார்த்தையும் தவறுன்ற வார்த்தையும் ஒன்னா இல்ல வேற வேறையான்னு கண்டுபிடிச்சு வைங்க. சரிடா குட்டஸ்? அப்பதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா உங்களை நான் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும்ல. மேக்ஸ் ரிலேட்டடாவும் நம்ம பார்ப்போம். அதர் தான் இந்த மேக்ஸ் ரிலேட்டடா தேவையான விஷயங்கள் என்னவோ அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா குட்டஸ்? இன்னைக்கு என்ன விஷயம் செய்யணும்? தப்புனாவும் தவறுனாவும் ரெண்டும் ஒன்னா, வார்த்தையோட அர்த்தம் வேற வேறையான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? சரி, டன். சோ இது மாதிரிதான் நம்ம சம்ஸ் செய்யணும். ஓகேவா? இப்ப இதுதான் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2ல நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சோ முழுக்களின் என்ன பண்புகள் பார்க்க போறோம்? யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, செகண்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம எந்த எக்ஸசைஸ் போறோம்னா தேர்ட் எக்ஸசைஸ் போறோம். முழுக்களின் பெருக்கல் எப்படி இருக்கும், அதோட பண்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். முழுக்களின் பெருக்கல் பார்த்துருவோமா? சரி, ஓகே, டன். சரி குட்டஸ், இப்ப பெருக்கல்னா என்னப்பா அர்த்தம்னா இந்த சிம்பிள் போட போறோம்ப்பா. என்னது? முழுக்கள்லாம் திருப்பி நம்ம எழுதி பார்த்துருவோமா? நம்ம ஒவ்வொரு வரைக்கும் படிக்கும் போது ஒரு தடவை எழுதி பார்த்தாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சோ முழுக்கல்ன்றது எந்த சிம்பிள்ல போடுவோம்? ஐ சிம்பிள் ஆர் இசட் சிம்பிள் சொல்லியிருக்கோம். கரெக்ட். இது எப்படிப்பா எழுதலாம்? 0
பிளஸ் ஆர் மைனஸ் ஒன், பிளஸ் ஆர் மைனஸ் டூ, பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ, அப்படியே எழுதுவோமா? கரெக்டா குட்டஸ்? ஞாபகம் இருக்கா? பிளஸ் ஒன் மைனஸ் ஒன், பிளஸ் டூ மைனஸ் டூ, அந்த மாதிரி போடுவோம். ஜீரோக்கு என்ன கிடையாது? எந்த குறியும் கிடையாது. பிளஸ் சிம்பல்லையும் வராது, மைனஸ் சிம்பல்லையும் வராது. சரி, இப்ப நம்ம எது படிக்க போறோம்? பெருக்கல்பா. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இரு மூண என்ன, டூ த்ரீஸா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் டேபிள்ல நல்லா பைகாட் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? ஏன்னா நம்ம இப்ப எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? 7th ஸ்டாண்டர்ட். சரி, பெரிய கிளாஸ். ஓகே, அப்ப என்னப்பா குட்டஸ் அர்த்தம்? இங்க டூன்றது இண்டிஜரா, தட் இஸ் முழுக்கலானா ஆமா. இந்த நம்பர் த்ரீன்றதும் முழுக்கலா? எஸ். அப்படின்னா டூ த்ரீஸா சொல்லி சொல்றோமே, அப்ப என்ன அர்த்தம்னா டூவோட நம்பர் இங்க என்ன சைன் இருக்கும்னா பிளஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்க த்ரீயோட சைன் என்ன இருக்கும்னா பிளஸ் தான் இருக்கும். சரியா குட்டஸ்? பிளஸ் இன்டு பிளஸ் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டேப்லெட் போடலாம் மாதிரி போடுறேன். கொஞ்ச நாளைக்குன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த டேப்லெட் காலமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும். சோ படிப்போமா? ஓகே, சோ பிளஸ் இன்டு, உங்களுக்கு நடுவுல டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இப்படி போடவா? இந்த இடத்துல கூட பிராக்கெட் போட்டுக்கிறேன். யா, பிளஸ் இன்டு, பெருசா எழுதுறேன், சாரி, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த கன்ஃபியூஷன் ஆயிடுறேன். பிளஸ் எதால மல்டிப்ளை பண்ணணும்? பிளஸ் இன்டு பிளஸ் அப்படின்னா என்ன வரும்? பிளஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு, மைனஸ் என்ன வரும்னு படிச்சிருக்கோம்? மைனஸ் தானா? கிடையாது, கவனம். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸும் பிளஸ் தான் வரும். சரிடாமா? ஓகே, சோ மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும் அப்படின்னா மைனஸ். சரியா? நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்னா மைனஸ். இப்ப இந்த டேப்லெட் காலமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி என்னைக்கெல்லாம் நம்ம கிளாஸ் இருக்குன்றதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே நமக்கு பிடிச்ச சாங்ஸோ இல்ல பிடிச்ச விஷயங்களோ ஒரு தடவை சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா குட்டஸ்? சரி, புரியுதா? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ஆல்சோ பிளஸ். மாத்தி போட்டிருந்தா மைனஸ் இன்டு பிளஸும் மைனஸ் தான், பிளஸ் இன்டு மைனஸும் மைனஸ் தான். சரியா? சோ இப்ப இது ரிலேட்டடா சம் செய்வோமா? எங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த நம்பர் 2 and 3 வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு, தட் இஸ் உதாரணம். 2வையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் பிளஸ் சைன், இங்கேயும் பிளஸ் சைன், என்ன வந்துச்சு? எஸ். ஒவ்வொரு தடைக்கும் இப்படி டேபர் காலம் செக் பண்ணி சொல்லிப்பாருங்க. இங்கேயும் பிளஸ் சிம்பல், இங்கேயும் பிளஸ் சிம்பல்ன்றனால இங்க பிளஸ். இப்ப மைனஸ் 2வையும் மைனஸ் 3யும் மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? இது எப்படி இருக்குன்னா படம் பார்த்து கதை சொல்லுவோமா, அது மாதிரி ஸ்டார்டிங்ல படிக்க கஷ்டமா இருக்கும், படிக்க படிக்க ஈஸியாயிரும். சோ இந்த இடத்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முன்னாடியும் இல்ல, டெய்லி நம்மளோட மேக்ஸ் நோட்ல இந்த சாப்டர் முடியிற வரைக்கும் சைட்ல டெய்லி எழுதி பாத்துக்கோங்க. சரியா? அப்ப நல்லா பிராக்டிஸ் ஆகும். ஓகேவா குட்டஸ்? சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் நம்பர் வந்து 2 3s 6 தான் குட்டஸ், அதுல எந்த மாற்றமே கிடையாது. இப்ப குறியில தான் டவுட் ஆகுது. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? படம் பார்த்து கதை சொல்லுங்க. யா, பிளஸ் தான். இங்கேயும் பிளஸ் தான். சரியா? போடணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் போட்டுக்கோங்க. சரி, மைனஸ் 2 இன்டு பிளஸ் 3 என்ன வரும்? எங்க சொல்லுங்க. மைனஸ் இன்டு, இங்க என்ன இருக்கு? 3 போட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தமா? மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? மைனஸ். அடுத்து குட்டஸ், பிளஸ் 2 இன்டு மைனஸ் 3, அப்ப என்ன குட்டஸ் வரும்? பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ஆன்சர் வில் பி த சேம். கிடையாது, இங்க பிளஸ் நான் ஆன்சர்னு சொல்றது இந்த நம்பர்னா அதே 6 தான் வரும். பட் குறி சொல்லும் போது இங்க பிளஸ்னா அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? மிக எண்ணையாவும், மைனஸ் சொல்லும் போது அதோட மதிப்பு குறை எண்ணிலையும் போயிடும். சரியா? சோ அதனால கவனிச்சு செய்யுங்க. சரி, இப்ப இந்த டேப்லெட் காலமா நான் ரப் பண்ணவே இல்ல. இதுக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ் பாத்துடலாம். ஓகேவா? சோ அப்பதான் இந்த ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி எத்தனை பேர் நீங்க சொல்றீங்கன்னு பாப்போமா? ஓகே, யா குட்டீஸ், உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா? எஸ். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன்ல, அந்த ஃபார்முலாவையும் பார்த்துட்டு சொல்லுங்க. சரி குட்டீஸ், கடகடன்னு சொல்லுங்க பாப்போம்.
யார் எவ்வளவு சீக்கிரமா செய்யறீங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி குட்டஸ். டீச்சர் 10 கணக்கு படிக்கணுமா, 100 கணக்கு படிக்கணுமா, மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இந்த 1 2 3 4 தெரிஞ்சா போதும். எத்தனை கணக்கு கொடுத்தாலும் நம்ம கடகடன்னு செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே மேடமா, செய்வோமா? சரி, நீங்க ட்ரை பண்றீங்களா? நீங்க ட்ரை பண்ணிடுறீங்களா இல்ல வழக்கம் போல நான் சொல்லணுமா? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்களேன் குட்டஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்குன்னு தெரியுது, பட் ஏன் தயங்குறீங்க? உன்னால செய்ய முடியும்டா, தைரியமா செய்யுங்க. சரியா? அட்லீஸ்ட் ஓகே மேம், ஹாய் மேம், அட்லீஸ்ட் பாய் மேமாவது சொல்லி சாட் பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. சரியா குட்டஸ்? அதுக்காக எப்ப பார்த்தாலும் ஹாய் மேம் பாய் மேம் சொல்லக்கூடாது, ஆன்சர் சொல்லவும் ட்ரை பண்ணும். சரிடாமா. இங்க பாருங்களேன், என்ன கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? இந்த 6 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல 5 இருக்கு. ஓகே டன். ஆ மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்ன்றதுக்கு முன்னாடி நம்பரை மல்டிப்ளை பண்ணிருங்க. 1 7 7, ஓரேல 7. சரியா? ஓரேல 7. தட் இஸ், அடுத்து சைனை பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் என்னது? பிளஸ். ஆன்சர் வந்து இதுக்கு 7 பா. சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன வந்திருக்கு? 11 5s are what it is. 11 டேபிள்ல 5 வரைக்கும் சொல்லி பாருங்க. நம்பரை தான் நான் கன்சிடர் பண்ண சொல்றேன். சரியா? 11 5 என்ன வருமா? 55. ஓகே, சம் முடிஞ்சோமா? அடுத்த சம் போலாமா? கிடையாது, கவனம். என்ன சொல்லி சொன்னேன்? சம் செய்யும் போது இதோட குறியும் பார்க்கணும். சரியா? சப்போஸ் டீச்சர் நான் மறந்துடுவேன் டீச்சர்னா சைனை மல்டிப்ளை பண்ணிட்டு கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. the choice is yours. சரிடா குட்டஸ். அப்ப இங்க என்ன சைன் குட்டஸ் வரும்? பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் வருமா? கரெக்டாடாமா? சரி, அடுத்து 0. சைவரால எதை பெருக்கினாலும் என்ன வரும்ன்றத இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஆன்சரா சொல்றேன். இது ரிலேட்டடா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். சரியா? அப்ப உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. சைவரால பூஜ்ஜியத்தால எந்த ஒரு எண்ணையும் பெருக்குனா பூஜ்ஜியம் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசிக் படிச்சிருப்போம். இருந்தாலும் அதுக்குரிய ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து வர கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறேன். சரி. இப்ப எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்போம். பூஜ்ஜியத்துக்கு சைன் என்னம்மா? வாட் இஸ் த சைன் ஆஃப் தட் நம்பர் 0 which is neither positive nor negative சொல்லி சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? யா, ஓகே. சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குடா? இப்ப நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுவோமா இல்ல சைனை மல்டிப்ளை பண்ணிடுவோமா? பெட்டர் நீங்க சைனை கூட மல்டிப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு சைன் போடாம விட்டுட்டா தப்பாயிரும்ல. சரி, சோ நம்ம இங்க சைனை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் வாட் இட் இஸ்? பிளஸ். அப்ப பிளஸ் போடணுமா டீச்சர்? ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சம்ல நான் போடல குட்டஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம்ல வெறும் 7 தான் போட்டேன். பட் இங்க பிளஸ் 7 போட்டாலும் ஒரே அர்த்தம்ன்றதுனாலதான் அந்த பிளஸ் சைனை போட்டிருக்கேன். நம்பர் இதை பெருக்கும் போது என்ன வரும்? 6 4s are 24. 6 24. ஓகேவா? சோ ஃபர்ஸ்டுக்கு சைன் போட்டிருக்கேன். பட் இங்க ஃபோர்த் ஒனுக்கு சைன் வந்து சாரி, ஃபர்ஸ்டுக்கு சைன் போடல, ஃபோர்த் ஒனுக்கு சைன் போட்டு செய்றேன். சரியா? அடுத்து பாருங்க என்ன வரும்? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அழகா நான் பார்த்து பார்த்து சொல்றேன், படம் பார்த்து கதை சொல்றேன். 7 5s are 35. செஞ்சிட்டோமா? இப்ப ஆன்சர் ரைட்டான்னு செக் பண்ணுவோமா? யா, எல்லாமே கரெக்ட். நல்லா பாத்தீங்களா? இப்ப ஒரு டிஃபரன்ஸ் அவங்க கொடுத்திருப்பாங்க. ஃபோர்த் கொஸ்டின் நான் என்ன செஞ்சு போட்டேன்? பிளஸ் 24 சொல்லிதான் நான் என்ட்ரி பண்ணேன். பட் இங்க ஆன்சர்ல பாருங்க, அந்த பிளஸ்ன்ற சிம்பிள் போய் வெறும் 24 ஆயிருக்கு. அப்படின்னா என்ன குட்டஸ் அர்த்தம்? பிளஸ் சைன் போட்டு செஞ்சாலும் பிளஸ் சைன் போடாம செஞ்சாலும் மீனிங் வில் பி த சேம். ஓகேவா? சோ இது மாதிரி இன்னொரு செட்டு கூட நம்ம ட்ரை பண்ணுவோமா? யா, சரி, ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதை நீங்க நோட் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. இல்ல டீச்சர் நாங்க கடகடன்னு சொல்றோம்னாலும் சொல்லுங்க. சரியா? இப்ப ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். யாராவது சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றாங்களான்னு பாப்போம். ஓகேவா குட்டஸ்? ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு என்னது, குட்டி குட்டியா சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்லயே 3 சம் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பெட்டர், ஏன்னா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறேன். அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஆன்சர் வரும், நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே மேடமா? சரி, இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டெய்லி டெய்லி பார்க்கும்போது ப்ராக்டிஸ் ஆகும்ல. டன். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? முழுக்களோட பெருக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதுகளோட பண்புகள் பார்த்துடலாமா? எஸ், என்னென்ன பண்புகள் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான பண்புகள் ஏதாவது சொல்லுங்க. ட்ரை பண்றீங்களா?
இதை எப்படி குட்டஸ் நம்ம கொண்டு வருவோம் அதை சொல்லி பாத்துக்கிடுவோமா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை சாக்லேட் தரேன்னா 3 சாக்லேட்ஸ். சரியா? 3 சாக்லேட்டு, மிட்டாயி, இல்ல பேனா, பென்னு ஏதாவது வச்சுக்கோமே, இல்ல ஆப்பிள்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு 3 ஆப்பிள்ஸ் தரேன். சரியா? 3 ஆப்பிள்ஸ் தரேன். சரி. செகண்ட் டைம் ஏற்கனவே உங்ககிட்ட இப்ப எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 ஆப்பிள்ஸ் கையில வச்சுக்கோங்கப்பா அப்படி கொடுக்குறேன். செகண்ட் டைம் வந்து ஒரு 2 ஆப்பிள்ஸ் கொடுக்குறேன். தேர்ட் டைம் ஒரே ஒரு ஆப்பிள் தான் குட்டஸ் கொடுக்குறேன். இல்ல செகண்ட் டைம் கூட 3 ஆப்பிள்ஸ் வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸாம்பிள். தேர்ட் டைமும் 3 ஆப்பிள்ஸ். ஃபோர்த் டைமும் உங்களுக்கு நான் ஆப்பிள்ஸ் கொடுக்குறேன்ப்பா. ஐ ஜாலின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும்ல பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம். ஃபோர்த் டைம் ஒரு 3 ஆப்பிள்ஸ் கொடுக்குறேன். அப்ப மொத்தம் உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தடவையும் தட் இஸ் நான் 4 தடவை கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 3 ஆப்பிள்ஸா கொடுத்திருக்கேன். அதானே இதோட அர்த்தம். ஆமாவா? அப்ப இத நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் படிச்ச விஷயத்துல என்ன செய்வோம்? 3 + 3 + 3 டோட்டல் கேட்டதுனால ஆட் பண்ணிட்டோம் டீச்சர். 3 + 3 + 3 + 3 ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 என்னது? 3 இல்லையா? 9 + 3 12. ஓகே. இத ஒவ்வொரு தடவைக்கும் இப்படி எழுதுறதுக்கு பதிலா இன்னொரு மெத்தடும் இருக்கு. அப்ப அது பேரு என்ன அப்படின்னா, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் குட்டஸ்? ஒவ்வொரு தடவைக்கும் தட் இஸ் ஒவ்வொரு டைமும் எத்தனை ஆப்பிள்ஸ் கொடுத்திருக்கேன்னா 3 ஆப்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். அப்ப இதை எப்படியும் எழுதலாம்னா 3 + 3 + 3 + 3 ஆன்சர் இஸ் வாட்? 12. 12 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. இதை எப்படி கூட சொல்லலாம் அப்படின்னா எங்க சொல்லுங்க? 4 times of 1 time, 2 time, 3 time, 4 time. That is 4 times of 3. என்னன்னு அர்த்தம்? 12ன்னு அர்த்தம். அப்ப இதை என்னன்னு சொல்றோம்னா இந்த 4 times இருக்குல்ல அத தமிழ்ல என்ன சொல்லணும்னா மூனை. சரியா? இங்க டீட்டெயில்டா எழுதுறேன். மூனை என்ன செஞ்சிருக்கான்? 4 முறை. மூனை 4 முறை கூட்ட கிடைப்பது. சரியாடாமா? அர்த்தம் புரியுதா? இதோட வார்த்தையோட அர்த்தம் என்னடா? 4 times of 3 12ன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவைன்னு சொல்லலாம். அந்த தடவை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மல்டிபிளிகேஷன்ல கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். 3ஐ எத்தனை தடவை சொல்றோம்? 4 முறை கூட்ட கிடைப்பது 12ன்றத 4 3s are 12ன்னு சொல்லி சொல்லலாம். சரியா குட்டர்ஸ்? சரி. சோ இது மாதிரி ஒரு சில சம்ஸ் அடுத்து வர கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முழுக்களோட பண்புகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டில எப்படி இருக்கும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காடாமா? டவுட்ஸ் இல்லையா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கிருவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.